நானே உன்னை அழைத்தேன், உன் பெயரை சொல்லி அழைத்தேன். நானே உன்னை அழைத்தேன், உன் பெயரை சொல்லி அழைத்தேன். நீ எனக்கு உரியவனே, நீ எனக்கு உரியவனே, நீ எனக்கு உரியவனே, நீ எனக்கு உரியவனே. நானே உன்னை அழைத்தேன், உன் பெயரை சொல்லி அழைத்தேன். நானே உன்னை அழைத்தேன், உன் பெயரை சொல்லி அழைத்தேன். கிறிஸ்து பிறப்பின் அறிவிப்பு பெருவிழாவிலே நமக்கென சிறப்பான வாசகங்கள் தரப்பட்டிருக்கின்றன. கடவுள் நம்மோடு இருக்கின்றார் என்கின்ற மைய பொருளிலே முதல் வாசகமும், இதோ ஆண்டவருடைய திருவுளத்தை நிறைவேற்ற நான் வருகின்றேன் என்கின்ற பெரிய குருவினுடைய அந்த மையப்பொருளும், கிறிஸ்துவனுடைய பிறப்பை பற்றிய அறிவிப்பினை நமது நற்செய்தி வாசமும் நமக்கு எடுத்துரைக்கின்றன. கிறிஸ்துவில் அன்பினரை சகோதர சகோதரிகளே, புதிய ஆதாம் கிறிஸ்துவுக்கு மரியாள் இடமளிக்கின்றாள். புதிய உலகை உருவாக்க, புதிய சமூகத்தை உருவாக்க, புதிய அர்த்தத்தை கொடுத்து இறைவன் நம்மோடு வாழ்கின்றார் என்கின்ற பெரிய உண்மையை உணர்த்த மரியாள் கிறிஸ்துவுக்கு இடமளிக்கின்றார். ஆனால் அதற்கு முன்பாக நான் எனது மக்களோடு வாழ வேண்டும் என்கின்ற கடவுளுடைய திட்டத்தை நாம் புரிந்து கொள்வது நல்லது என நினைக்கின்றேன். எவ்வாறு தந்தையாம் கடவுள் இந்த திட்டத்திலே இருக்கின்றார், எவ்வாறு மகனும் இந்த திட்டத்திலே தன்னை ஈடுபடுத்தி கொள்ளுகின்றார், எவ்வாறு தூய ஆவியும் இந்த இறை திட்டத்திலே, அதாவது நான் மனிதனோடு வாழ வேண்டும், ஒரு நிறை மனிதனாக நான் வாழ்ந்து அவர்களை மீட்டெடுக்க வேண்டும் என்கிற திட்டத்திலே எவ்வாறு தூய ஆவியாரும் பங்கெடுக்கின்றார் என்பதனை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். இயேசுவும் தந்தையினுடைய திட்டத்தை நிறைவேற்ற தன்னையே முழுமையாக கையளிக்கின்றார். இதைத்தான் இன்றைய இரண்டாவது வாசகம் நமக்கு தரப்படுகின்றன. உமது திருவுளத்தை நிறைவேற்ற, உண்மைக்கு சான்று பகர்வதே எனது பணி, தந்தையின் திட்டத்தை நிறைவேற்றுவதே எனது கடமை என்கின்ற மையப்பொருளிலே தனது வாழ்க்கை முழுவதும் இயேசு அர்ப்பணிப்பதை, கையளிப்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே ஒரு மனிதனாக பிறக்க இயேசுவும் இந்த மீட்பின் திட்டத்திலே தன்னை முழுமையாக கையளிக்கின்றார். அருள் நிறை மரியே என்கின்ற அந்த ஜெபத்திலே இன்றைய நற்செய்தி வாசத்திலே நாம் கேட்டது போல, அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கின்றார் என்று சொல்லுகின்ற போது தந்தையாம் கடவுளே வந்து இந்த வார்த்தையை சொல்வதாக விவிலிய அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள். கப்ரியேல், மைக்கேல், ரஃபாயல் என்கின்ற அதிதூதர்கள் எல் 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 என்று முடிகின்ற அந்த வார்த்தையானது கடவுளை குறிக்கின்றது. எல், கடவுளே இந்த அதிதூதனுடைய வழியாக தனது திட்டத்தை வெளிப்படுத்துகின்றார். அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கின்றார் என்று சொல்லுகின்ற போது தந்தையாம் கடவுள் இந்த திட்டத்திலே முழுமையாக கையளிக்கின்றார். மரியாள் எலிசபெத்தாமாலை சந்திக்கின்ற போது ஆவியாரால் ஆட்கொள்ளப்பட்டு, எலிசபெத்தம்மாள் ஆவியாரால் ஆட்கொள்ளப்பட்டு ஆண்டவருடைய தாயினிடம் வர நான் வாய்ப்பு பெற்றது எப்படி என்று தூய ஆவியாரும்
இந்த இறை திட்டத்திலே முழுமையாக பங்கெடுப்பதை நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துவில் அன்பினரை சகோதர சகோதரிகளே, இந்த இறை திட்டத்திற்கு தந்தை, மகன், தூயாவியார் இவருடைய இந்த இறை திட்டத்திற்கு மரியாள் தன்னை முழுமையாக கையளிக்கின்றார். ஆம் என்று சொல்லுகின்றார். காணாமலேயே நம்புவோர் பேறு பெற்றோர் என்று இயேசு சொல்லுகின்றார். அதற்கு முதல் சாட்சி, முதல் ஆள் மரியாள். காணாமலேயே, அவர் எப்படி இருப்பார் என்று அறியாமலேயே தன் மகனுக்கு இடமளிக்கின்றார். கிறிஸ்துவில் அன்பினரை சகோதர சகோதரிகளே, வார்த்தையும் செயலும் ஒன்றிணைந்து செல்வதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் உம்முடனே என்று சொல்லுகின்ற போது மரியாள் நிறைவாக ஏற்றுக்கொள்கின்றார். பிறகு அங்கு இடமளிக்கின்றார். அவரும் கருவுறுகின்றார். சரியாக 9 மாதம் நிறை பிரசவத்திற்கு, நிறை பிறப்பெடுப்பதற்கு டிசம்பர் 25 தன்னையே முழுமையாக கையளிக்கின்றார். குறை பிரசவம் அல்ல, குறை பிறப்பு அல்ல, மாறாக நிறை பிறப்பு. ஒரு முழுமையை குறிக்கின்றது. ஒரு நல்ல பிறப்பினை இது குறிக்கின்றது. ஒரு புதிய வாழ்வினை இது எடுத்து காட்டுகின்றது. எனவே அன்புநிறை சகோதர சகோதரிகளே, இன்றைய சபை மன்றாட்டிலே நாம் ஜெபித்தது போல நிறை கடவுளான கிறிஸ்து நிறை மனிதனாகவும் நம்மோடு வாழ்ந்தார். மனிதராகிய நாம் கடவுளுக்குரிய பண்புகளை நாமும் கண்டுணர வேண்டும், அதன்படி வாழ வேண்டும் என்பதுதான் நமக்கென இருக்கின்ற ஒரு சவால். மனிதராக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாமும் கடவுளுடைய சாயலிலே படைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த கடவுளுடைய அந்த குணநலன்களை நாம் எவ்வாறு வெளிப்படுத்த துணிகின்றோம், எப்பொழுதெல்லாம் நாம் வெளிப்படுத்த ஆசிக்கின்றோம் அல்லது வெளிப்படுத்தாமல் இருக்கின்றோம் என்பதனை யோசிக்க, ஆய்ந்து பார்க்க, அலசி ஆராய இந்த நாள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. நமது வாக்கும் நமது செயலும் ஒன்றிணைந்து செயல்படுகின்ற போது கண்டிப்பாக நாமும் கிறிஸ்துவை பிறப்பெடுக்கின்றோம், கிறிஸ்துவை வாழ வைக்கின்றோம், கிறிஸ்துவை பிறருக்கு தருகின்றோம். நம்முடைய உடனிருப்பு, நாம் இருக்கின்ற இடம், நாம் பணிபுரிகின்ற தலம், நாம் வாழ்கின்ற குடும்பம் கடவுளுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துவதாக இருக்க வேண்டும். என்னால், உன்னால் கடவுளுடைய பிரசன்னம் வெளிப்படுத்தப்பட வேண்டும். இதுதான் இன்றைய விழாவினுடைய செய்தியாக நாம் பார்க்கின்றோம். இறுதியாக அன்புநிறை சகோதர சகோதரிகளே, கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் திட்டத்தை வைத்திருக்கின்றார். மூவொரு கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் பெரிய திட்டத்தை வைத்திருக்கின்றார். இதை வேறு யாராலும் செய்ய முடியாது. மீண்டுமாய் நமது குடும்பங்களிலே, மீண்டுமாய் நமது பணித்தலங்களிலே, மீண்டுமாய் நம் வாழ்கின்ற இடங்களிலே நாம் கடவுளுடைய இருப்பை, கடவுள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்கின்ற அந்த மெய்யுணர்வை பிறருக்கு வெளிப்படுத்த அவரே நமக்கென திட்டங்களை வைத்திருக்கின்றார். அந்த திட்டத்தை உள்வாங்கிக் கொள்வோம். கடவுள் என்னோடு இருக்கின்றார் என்கின்ற அந்த உயரிய திட்டத்தை உள்வாங்கிக் கொள்வோம். அதையே வெளிப்படுத்த, அதையே நாமும் உணர்ந்து பிறரையும் உணர்த்த இந்த திருப்பலியிலே தொடர்ந்து ஜெபிப்போம். நடந்தாலும் என் துணை உனக்குண்டு, கடலாழத்திலும் சென்றாலும் தாங்கிட